நம்ம எவ்வளவோ வாழ்க்கை வரலாறு புக்கெல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளோ பேர் என்னென்னலாம் செஞ்சு கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாவும், எவ்வளோலாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும், நம்பிக்கையாகவும் இருக்கும். அந்த வகையில நான் இந்த மாரி ஸ்டோரிலாம் அதிகமாக கேட்பேன். அது நான் சின்ன வயசுலேருந்து எங்க தாத்தா சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் அவர்ட்ட சொல்லி சொல்லி இந்த பழக்கமே அப்போ இருந்து வந்துச்சு. நான் உட்காந்துட்டு அப்படியே கேட்பேன். எங்க தாத்தா இருந்ததுலேருந்து அவங்க 80 வயசுக்கு மேலே இருந்தாங்க. அதுவரைக்கும் எதா இருந்தாலும் ஆனா சொன்னதே தான் ஒரு அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நெறையா தடவ கேட்டு கேட்டு என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ அவங்க இதுவும் என் வாழ்க்கையில நடந்த நமக்கு எல்லார் மனிதருக்கும் ஒண்ணு இருக்குல்ல. அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு கடந்து வந்திருக்காங்க, இப்போ என்னவா இருக்காங்கங்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த ஃப்ளாஷ்பேக்குங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ அதில் சில விஷயம் அது நல்லா இருக்குமோ, கவலை, சோகம் எல்லாமே தான் கலந்து வரும். நமக்கு ஷேர் பண்ண யார் இருக்கா? இந்த மாரி இதில் நம்ம போட்டா, பிரபஞ்சம் முழுவதும் கேட்குமே அப்படின்ட்டு தான் என்னோட ஸ்டோரியே நான் ஷேர் பண்ண போறேன். இது என்னோட ஸ்டோரிங்களுக்குள்ள மெயினா எங்க தாத்தாவோட இது தான் வரும். அதுக்கப்புறம் என்னோட இதுவும் வரும். ஸோ என்னென்னா நம்ப கடந்து வந்திருக்கோன்னு ரீப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கே ஒரு நாள் இது நம்ம இவ்வளவோ பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த சிந்தனை எனக்கு அடிக்கடிக்கு அந்த மாரி தோணிக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கிறோமா? ஏன்னா நமக்கு இந்த எழுதுற இதெல்லாம் இல்ல. பேசுறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டும் இல்ல. படிக்காதனால நமக்கு எதா இருந்தாலும் எழுதி வைக்கிற பழக்கமும் இல்லையா? அதனால என்ன ஒரு ஹைலைட்ல இந்த ஸ்டோரியில காலேஜோ, இல்ல ஸ்கூலோ வராது. ஏன்னா அந்த 2க்கும் நான் போனதில்ல. கம்மியா படிச்சதுனால அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் இருக்காது. ஃபுல்லுமே நான் வீட்ல இருந்து கஷ்டப்பட்டு என் சொந்த பந்தம், பக்கத்து வீடு இந்த மாரி பார்த்ததுல, அவங்க நெறையா சொன்னதில என்னென்னலாம் நடந்திருக்குன்ட்டு நாம்ப இன்னைக்கு தொடர்ந்து இது போல நான் சொல்லிட்டேன். ஒரு காலத்தில நான் பார்க்கக்குள்ள எனக்கே நான் இவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கணும்னு தோணுங்கிறதுக்கோசரம் தான் நான் இப்போ இது சொல்ல போறேன். ஸோ என்னோட சின்ன வயசு அனுபவத்துலேருந்து ஒரு 4 வயசு, 5 வயசு இருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு கீழலாம் போக இல்ல. அந்த வயசுலயே நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை தான். ஸோ அது பக்கத்துல இருக்கும். நான் அங்க போய் பண்ணுனதில்ல. வீட்ல வாங்கிட்டு வந்து எங்க அம்மா, எங்க அக்காலாம் அது செய்வாங்க. வீட்ல வாங்கிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு 5 வயசுல ஸ்கூலுக்கு போகிற டைமு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வறுமை இதெல்லாம் இருக்கிறனால, நான் முதல்ல செஞ்ச வேலை வந்து தீப்பெட்டியே தான். அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த தீப்பெட்டி அது உள்ளே போடுற குச்சியிலிருந்து அந்த நெருப்பு பற்ற வைக்கிற இது இருக்குல்ல, அந்த இதுவுமே நாங்க செஞ்சுருக்கோம். ஸோ எங்க வீட்ல எல்லாருமே செய்வோம். அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அதான் செய்வாங்க. அப்போல்லாம் வந்து ஐய்யயோ! படிக்கலையே, இந்த சின்ன குழந்தைங்கலாம் வேலை செய்யுதேங்கிறதெல்லாம் இல்ல. ஸோ என்னோட முதல் வேலை தீப்பெட்டி.